வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா வெஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை. மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிக திட்டப் பணிகளை நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நெருக்கடியால் 84 பேர் உயிரிழந்ததாக மம்தா பானர்ஜி தகவல். தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் துரியோதனன் துச்சாதனன் என்று கூறி சாடல். சென்னையில் ஜனவரி 14 முதல் 18 வரை 20 இடங்களில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி. விழாவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. 5 முறை கேரள முதலமைச்சரை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் செண்பகவல்லி அணை குறித்து பேசாதது ஏன்? தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அண்ணாமலை கேள்வி. பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவது அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தமிழிசை பேச்சு. சென்னையில் நடைபெறும் பொங்கல் விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பதாக தகவல். ஈரானில் மக்கள் போராட்டத்திற்கு காரணமான இர்பான் சுல்தானுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்ற திட்டம். 2 வாரங்களாக நடைபெற்ற போராட்டத்தில் 2000 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாநகராட்சி தேர்தல் பற்றி செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், முந்தைய தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட அதிக தொகுதிகளில் பாஜக வென்று பெரும்பான்மை பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாக்பூர் மக்கள் எதிர்பார்த்ததை விட தான் அதிக திட்டப் பணிகளை செய்து முடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் இதுவரை இல்லாத அளவில் வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நெருக்கடியால் இதுவரை 84 பேர் உயிரிழந்ததாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அறிவிக்கப்பட்டது முதல் இன்று வரை நெருக்கடியால் 84 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். 4 பேர் தன்னுயிரை தானே வைத்துக் கொண்டதாகவும் 17 பேர் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய் வெடித்தும் மாரடைப்பு வந்தும் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த இறப்புகளுக்கு தேர்தல் ஆணையமும் பாஜகவுமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவினையும் அவர் துரியோதனன் துச்சாதனன் என்று கூறி சாடினார். பாஜக அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஜார்க்கண்ட், பீகார், ஒடிஷா மாநிலங்களில் இருந்து மக்களை அழைத்து வந்து மேற்கு வங்கத்தில் வாக்களிக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை 20 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை சங்கமம் என்னும் பெயரிலான விழாவினை ஜனவரி 14ஆம் தேதி எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அதன் பின்பு தொடர்ச்சியாக 18ஆம் தேதி வரை சென்னை, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 20 இடங்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார். 5 முறை கேரள முதலமைச்சரை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் செண்பகவல்லி அணை குறித்து இதுவரை பேசாதது ஏன் என்று அண்ணாமலை வினவியுள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பெண்கள் வைத்த பொங்கல் பானையில் அரிசியை போட்டு விழாவினை தொடங்கி வைத்தார். கண்களை துணியால் கட்டிக்கொண்டு உரியடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பானையை நேர்த்தியாக உடைத்தார். இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். உரையடித்தல் விழாவில் பேசிய அண்ணாமலை, செண்பகவல்லி அணையை கட்டுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்த திமுக இதுவரை துரும்பை கூடல் கிள்ளி போடவில்லை என்று பதிலளித்துள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் 5 முறை சந்தித்த போதும் செண்பகவல்லி அணை குறித்து இதுவரை பேசவே இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஜனவரி 23ஆம் நாள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருவது அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காக்காதோப்பில் உள்ள யோகா மற்றும் இயற்கை செவிலியர் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தமிழிசை கோபூஜை செய்து கல்லூரி மாணவிகளுடன்
புதுப்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, பிரதமர் மோடி ஜனவரி 23ஆம் நாள் சென்னைக்கு வருவதாகவும், அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து பொங்கல் விழாவினை கொண்டாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்று தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு திமுக பணியாற்றி வருவதாக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி திமுக செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் மேட்டுப்பாளையத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவில் கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனையடுத்து நாட்டுப்புற பாடல், இசை கச்சேரி, மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஜெகத் ரட்சகன், புதுச்சேரிக்கு மாநில தகுதி பெற்று தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு திமுக பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் புதிய பேருந்து நிலையத்தினை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி வைத்துள்ளார். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலைய திறப்பு விழாவில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பேருந்து நிலையத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி மூலமாக திறந்து வைத்துள்ளார். இதையடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பேருந்துகள் இயக்கத்தினை தொடங்கி வைத்தார். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கும்பகோணம், திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, தண்டராம்பட்டு, தாணிப்பாடி, மணலூர்பேட்டை ஆகிய நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும். புறநகர் பேருந்துகள் அனைத்தும் திருவண்ணாமலை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். சேத்துப்பட்டு, மேல்மலையனூர், வந்தவாசி, போலூர், வேலூர், ஆற்காடு, ஆரணி, செய்யாறு, காஞ்சிபுரம், செங்கம், சேலம், கோயம்புத்தூர், பெங்களூர், தருமபுரி, ஓசூர், திருப்பத்தூர் தடங்களில் இயக்கப்படும் புறநகர் பேருந்துகளும் நகர பேருந்துகளும் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கம் போல இயக்கப்படும். திருப்பரங்குன்றம் கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை அகற்ற கோரி அங்கு செல்ல முயன்றுள்ள ராஜா உள்ளிட்ட 12 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு விழாவுக்காக சிக்கந்தர் பாஷா தர்கா சார்பில் கோவிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரத்தில் வளர்ப்புரை கொடி ஏற்றப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்ற வழக்கு விசாரணையின் போது கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தர்கா நிர்வாகம் கொடியேற்றியது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் திங்களன்று திருப்பரங்குன்றத்தில் கள்ளத்தி மரம் இருக்கும் பகுதிக்கு ராஜா உள்ளிட்ட பாஜகவினர் செல்ல முயன்றுள்ளனர். அங்கு செல்ல அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறி ராஜா, பாஜக மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்ட 12 பேரை கைது செய்தனர். காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரியில் பொங்கல் திருநாளையொட்டி ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 நாட்களும் விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகு போக்குவரத்து 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை கண்டுகளிப்பதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை தொடர்ச்சியாக படகுகளை இயக்கி வருகிறது. பொங்கல் திருநாளினையொட்டி ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 நாட்களும் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதும். இதனால் அந்த நாட்களில் காலை 6 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை படகு போக்குவரத்து இருக்கும் என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினர் 32 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என பெயர் எழுத வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நத்தம் பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், மண்டல செயலாளர் அண்ணாதுரை, வேட்பாளர் அழகம்மாள் ஆகியோர் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் திரண்டனர். அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயரை ஒட்டி திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். அந்த பேருந்தில் ஒட்டியிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை அகற்றினர். இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர்.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தனியார் விடுதியில் கள்ள காதலியை கள்ள காதலன் கழுத்தை நெரித்து கொன்றது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை தெப்பக்குட்டையை சேர்ந்த கோவிந்தசாமி மகன் பார்த்திபன் திருமணமாகி மனைவியுடன் வாழ்ந்து வருகிறார். இவருக்கும் தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஏர்கோல்பட்டியை சேர்ந்த கோவிந்தராஜ் மனைவி சாலா என்பவருக்கும் பேஸ்புக் மூலமாக தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கணவனை விட்டு பிரிந்து வாழும் சாலாவுக்கு 15 வயதில் மகனும் 13 வயதில் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசி வந்துள்ளனர். ஏற்காடு வந்துள்ள பார்த்திபனும் சாலாவும் அங்குள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் பார்த்திபன் சாலாவின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தன்னுடைய ஊருக்கு சென்று விட்டுள்ளார். அதன் பின்பு சாலாவை கொன்றுவிட்டதாக வழக்கறிஞர் மூலமாக ஏற்காடு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சாலாவின் உடலை கூராய்வுகளுக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து பார்த்திபனை கைது செய்தனர். மேலும் விசாரணையில் விடுதியில் உல்லாசமாக இருக்கும்போது சாலா தன்னிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் கழுத்தை நெரித்து கொன்றதாக பார்த்திபன் கூறியுள்ளார். புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு புறப்பட்ட பேருந்து சாலையில் தீப்பற்றியதால் அதிலிருந்த பயணியர் 20 பேர் கீழிறங்கி உயிர் தப்பினர். புதுச்சேரியிலிருந்து பொள்ளாச்சிக்கு நேற்றிரவு 10 மணிக்கு தனியார் பேருந்து புறப்பட்டது. முதலியார்பேட்டை மேம்பாலத்தில் சென்றபோது அதில் தீப்பற்றியதாக மற்ற வாகனத்தில் இருந்தவர் தெரிவித்தார். இதையடுத்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதால் அதிலிருந்த பயணியர் 20 பேர் உடனடியாக கீழிறங்கினர். தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை முற்றிலுமாக அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருள்களும் எரிந்து சாம்பலாகின. பேருந்து இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வஉசி கல்லூரியிலிருந்து பழைய துறைமுகம் வரை நடைபெற்ற விழிப்புணர்வு தலைக்கவச பேரணியை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தையொட்டி தூத்துக்குடியில் நடைபெற்றுள்ள இருசக்கர வாகன பேரணியில் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டியது குறித்து வலியுறுத்தினர். சாலை விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பது பற்றி அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கல்வி நிறுவன மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மேயர் வசந்தகுமாரி பங்கேற்று பறை இசைக்கு ஏற்றபடி நடனமாடினார். தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆணையாளர் பாலசந்தர், மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். துப்புரவு பணியாளர் முதல் ஆணையாளர் வரை மாநகராட்சியின் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் வேட்டி சட்டை, பட்டு சேலை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கோலாட்டம், ஒயிலாட்டம், தாரை தப்பட்டை முழங்க அதிகாரிகளை வரவேற்றனர். உரியடித்தல், கோலமிடுதல், ஓட்டப்பந்தயம் ஆகியன நடைபெற்றன. மேயர் வசந்தகுமாரி பறை இசைக்கு ஏற்றபடி நடனமாடினார். கோவையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதாவுக்கு குடியரசுத் தலைவர் தேநீர் விருந்துக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கீதாவிற்கு குடியரசு நாளில் குடியரசுத் தலைவர் வழங்கும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனுடன் டெல்லியில் நடைபெறும் குடியரசு நாள் பேரணியையும் நேரில் காணும் வாய்ப்பும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. வீடு கட்டின திட்டத்தின் மூலியமா 2,10,000 எனக்கு மானிய லோன் கொடுத்தாங்க. அந்த மானிய லோன் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போக நான் 5 லட்ச ரூபாய்க்கு கூட்டுறவு வசதி வாரியத்தில் அவங்களும் எனக்கு வீடு டாக்குமெண்ட் வச்சு ஒரு லோன் போட்டு கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சிறுக சேர்த்து வச்ச பணமும் அது இளம் போட்டு நான் ஒட்டுக்கா வீடு கட்டியிருந்தேன். நான் ராமதாஸ் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறாரோ அதுவே வெற்றி கூட்டணி என்று அவர் மகள் ஸ்ரீகாந்தி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சியில் பாமக ஏரி நீர் பயன்படுத்துவோர் சங்கம், தேசிய தென்னிந்திய நதிகள் இணைக்கும் விவசாயிகள் சங்கம் ஆகியவற்றின் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அப்போது பேசிய அவர், ராமதாஸ் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறாரோ அதுவே வெற்றி கூட்டணி என தெரிவித்துள்ளார். ஐயா முடிவு பண்ணுவார். அதுக்கு எல்லாமே ஐயா சொன்னா கண்டிப்பா நான் போட்டிடுவேன். ஐயா வேணாலும் நான் போட்டிட மாட்டேன். அவர் ஐயா என்ன சொல்றாங்களோ அதுதான். கூட்டணி ஐயா கண்டிப்பா நல்ல முடிவு சொல்லுவார். இன்னும் ஒரு பொங்கலுக்குள்ள இருக்க இல்ல பொங்கல் கழிச்சு கூட சொல்லிடுவாங்க. அது கண்டிப்பா நல்ல முடிவு சொல்லுவார். அதுதான் சொல்றேன். நீங்க எந்த கூட்டணியா இருந்தாலும் நல்ல கூட்டணியா சொல்லுவார், வெற்றி கூட்டணியா சொல்லுவார் ஐயா.
கரூர் ஆவின் பால் பண்ணையில் புதிய நுண்ணுயிரியல் ஆய்வு கூடத்தினை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். கரூர் தோரணக்கல்பட்டில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் புதிய நுண்ணுயிரியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அப்போது சிறந்த கறவை மாடுகள் தேர்வு செய்து அதன் உரிமையாளர்கள் 9 பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை பதிவாளர் பவனந்தி, பொது மேலாளர் பிரவீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இசை முரசு நாகூர் அணிபா நூற்றாண்டு விழாவும் சமூக நல்லிணக்க விழாவும் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் நடைபெற்ற இசை முரசு நாகூர் அணிபாவின் நூற்றாண்டு விழா முகமது ஜியாவுதீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகர்மன்ற உறுப்பினர் தில்லை மக்கின், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், திமுக மாவட்ட இலக்கிய நிமைப்பாளர் ராமநாதன், முஸ்லிம் லீக் துணை செயலாளர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முசா, விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் தமிழ்வாணன் ஆகியோர் கலந்து கொண்டு நாகூர் அணிபாவை நினைவு கூர்ந்து பேசினர். இவ்விழாவில் தீனிசை தென்றல், தேரெழுந்தூர் தாஜுதீன் இஸ்லாமிய கீத நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் அனைத்து பள்ளிவாசல், முத்தவள்ளிகள், சுற்று வட்டார பகுதி இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கருமாபுரத்தில் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த பெண்கள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் 2 பெண்கள் உயிரிழந்தனர். சேலம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கருமாபுரம் என்ற ஊரில் சின்ன பிள்ளை, அவர் மருமகள் காயத்ரி இருவரும் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது சேலத்திலிருந்து வாழப்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய சரக்கு வாகனம் பின்புறம் கபிலோடு ஏற்றி சென்ற ஈச்சர் லாரி மீது மோதியது. இதில் சிறிய சரக்கு வண்டி தடுமாறி சாலையோரம் நின்று கொண்டிருந்த சின்ன பிள்ளை, காயத்ரி ஆகியோர் மீது மோதியது. இதில் இருவரும் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காவல்துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு உடல்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் கொள்கை அரசியல் என்பதே இல்லை, கார்ப்பரேட் அரசியல்தான் உள்ளது என்று இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் தமிழரசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் முடிவடைந்த பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 4½ ஆண்டு கால திமுக ஆட்சியில் தலித் மக்களுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆதி திராவிட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குறிப்பிடத்தகுந்த எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் முன்வைக்கவில்லை, செயல்படுத்தவில்லை. மாறாக அந்த மக்களுக்கு முரணாக, முட்டுக்கட்டையாக அதை உதாசீனப்படுத்துகிற, அந்த சமூகத்தையே உதாசீனப்படுத்துகிற ஒரு போக்கோடு 4½ ஆண்டு கால திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதில புதுக்கோட்டையில் தொகுப்பு பால் குளிர்வு பான் மையத்தில் போர்வெல் அமைப்பதில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி ஒன்றியத்தை சேர்ந்த கோட்டைக்காட்டில் தொகுப்பு பால் குளிர்வு பான் மையம் அமைக்க பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் 6 மாதங்களுக்கு முன் அடிக்கல் நாட்டினர். அங்கு 700 அடிக்கு போர்வெல் அமைக்க நிர்ணயிக்கப்பட்டு 500 அடி மட்டுமே அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ஆழ்குழாய் கிணறு மூடப்படாமல் சாலைக்கு மிக அருகில் இருப்பதால் யாரும் தவறி விழுந்து உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இதனால் போர்வெல் அமைப்பதில் முறைகேடு செய்ய பொறியாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் கராத்தே, சிலம்பம், கிக் பாக்ஸிங் பயிற்சிகளுக்கென்று இண்டிபெண்டன்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்பை தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி தொடங்கி வைத்தார். கோவை போத்தனூரில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கராத்தே, சிலம்பம், கிக் பாக்ஸிங் ஆகிய பயிற்சிகளை வழங்கும் வகையில் இண்டிபெண்டன்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகுமார், ஆஷாத் காமல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி, திமுக கோவை மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், போத்தனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அசோக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கோவில்பட்டியில் காண்போரை கண்குளிர வைக்கும் சூரியகாந்தி பூக்கள் குருவி மற்றும் மயில்கள் தொல்லையினால் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்திற்கு உட்பட்ட எட்டயபுரம், விளாத்திக்குளம், கழுகுமலை, புதூர் ஆகிய ஊர்களில் உளுந்து, சிறுபயறு, கம்பு, மக்காச்சோளம்,
வெள்ளை சோளம், பருத்தி ஆகிய பயிர்கள் விளைவித்த பின்பு கடைசி பட்டமாக கொத்தமல்லியும் சூரியகாந்தியும் விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் 3வது வாரத்தில் சூரியகாந்தி விதைக்கப்படுகிறது. சூரியகாந்தி முளைப்பதற்கு குறைந்தளவே ஈரப்பதம் இருந்தாலே போதுமானதாகும். அதன் பராமரிப்பு செலவும் மிக குறைவாகும். ஏக்கருக்கு 3 முதல் 6 குவிண்டால் வரை மகசூல் கிடைக்கிறது. கார்த்திகை மாதத்தில் விதைக்கப்பட்ட சூரியகாந்தி தற்போது காண்போரின் கண்களை கவரும் வகையில் பூத்து குலுங்குகிறது. சூரியகாந்தி அறுவடைக்கு தயாராகி வரும் நிலையில் குருவிகள் மற்றும் மயில்களின் தொல்லையினால் விளைச்சல் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேளாண்மை துறையில் வழங்கப்பட்ட விதையில் அதிக விளைச்சல் கிடைப்பதில்லை என்றும் தனியார் கடைகளில் விற்பது போன்று தரமான விதைகளை அரசு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் காண்போரை அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் இளைஞர்கள் சாகசம் செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா வந்த கேரள இளைஞர்கள் ஊனா குகை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்யும் வீடியோ காட்சிகள் வைரலாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது எரிச்சலை பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. மலையில் குறுகலான சாலையும் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு வளைவுகளும் உள்ளதால் ஆபத்து விளைவிக்கும் வகையில் வீலிங் செய்யும் இளைஞர்கள் மீது கொடைக்கானல் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் ஜனவரி 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு மைதானத்தை துணை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழக பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டியானது தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பரவலாக நடைபெறும். திருச்சி மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு பெரிய சூரியூரில் நற்கடல்குடி கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவினை முன்னிட்டு தை மாதம் 2ஆம் நாள் நடத்தப்படும். இந்த ஆண்டில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டப்பட்டுள்ளது. பணிகள் நிறைவடைந்து திறப்பு விழாவிற்காக தயாராகி வருகிறது. ஜனவரி 15ஆம் தேதி பொங்கலன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைக்க உள்ளார். இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக காரும் 2ஆம் பரிசாக இருசக்கர வாகனமும் வழங்கப்படும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். குலதெய்வத்தினுடைய நற்கடல்குடி கருப்பண்ணசுவாமி அவர்களுக்காக நடத்தப்படுகின்ற திருவிழா தான் இந்த ஜல்லிக்கட்டு என்பது. இந்த ஜல்லிக்கட்டு காலங்காலமாக எங்களுடைய முன்னோர்கள் நடத்தி வந்தார்கள், படிப்படியாக நடத்தி வந்தார்கள். அவர்கள் தொன்று தொட்டு நாங்களும் விடாமல் நடத்தி கொண்டு வருகிறோம். சுற்றி உள்ள இந்த திருச்சி மாவட்டம் மற்றும் சுற்றி உள்ள மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் இருந்தாலும் கூட அரசினுடைய உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி நடத்த வேண்டும் என்கின்ற பொழுது மற்றவர்களால் நடத்தப்பட முடியவில்லை. ஆனால் சூரியர் என்பது அப்படி அல்ல. ஆதி காலத்திலிருந்து இன்று வரை அது விடாமல் நடத்தப்படுகின்ற ஜல்லிக்கட்டு என்பது சூரிய ஜல்லிக்கட்டு, பிரசித்தமான ஜல்லிக்கட்டு என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் தலைப்பு செய்திகள். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை. மக்கள் எதிர்பார்த்ததை விட அதிக திட்டப் பணிகளை நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நெருக்கடியால் 84 பேர் உயிரிழந்ததாக மம்தா பானர்ஜி தகவல். தேர்தல் ஆணையத்தையும் பாஜகவையும் துரியோதனன் துச்சாதனம் என்று கூறி சாடல். சென்னையில் ஜனவரி 14 முதல் 18 வரை 20 இடங்களில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி. விழாவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி. 5 முறை கேரள முதலமைச்சரை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் செண்பகவல்லி அணை குறித்து பேசாதது ஏன்? தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அண்ணாமலை கேள்வி. பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவது அரசியலிலும் ஆட்சியிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என தமிழிசை பேச்சு. சென்னையில் நடைபெறும் பொங்கல் விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பதாக தகவல். ஈரானில் மக்கள் போராட்டத்திற்கு காரணமான இர்ஃபான் சுல்தானுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்ற திட்டம். 2 வாரங்களாக நடைபெற்ற போராட்டத்தில் 2000 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்-லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.